டேய் பப்பு, உனக்கு விஷயம் தெரியுமா? என்னடா விஷயம் சொல்லு. டேய், நம்ம காலனியில ஒரு ரவுடி பொம்பளை இருக்குதுல, அதான் முப்பாத்தா கோயம்புத்தூர் பொம்பளை. அந்த பொம்பளை ஊருக்கு போயிடுச்சாமாடா 2 நாளைக்கு. ஒரே ஜாலிதான். டேய் பீட்டர், நிஜமாவா? ஐயோ, சந்தோஷமான விஷயத்தை இவ்ளோ சாதுவா சொல்றியேடா. டேய் பப்பு, இனிமே காலனிக்குள்ள ஜாலியா போலாம், எல்லா பொண்ணுங்களையும் சைட் அடிக்கலாம், ஜாலியா திருடலாம், சூப்பரா இருக்கலாம்டா. ஜாலி. டேய், இந்த காலனிக்குள்ள நாம தான்டா ராஜா. சரி வா, ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட இத சொல்லி சந்தோஷமா இருப்போம். என்ன முப்பாத்தா ஊருக்கு போனதுக்கு அவன் புருஷன் கூட இப்படி சந்தோஷமா இல்லைன்னு இவனுங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கானுங்க. யோ, இதுல இருந்து ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுதியா, அவன் இந்த காலனிக்குள்ள உட்காந்துக்கிட்டு காலனிவே உண்டுலன்னு ஆக்கியிருக்கிறான். யோ, இவனுங்களே இந்த சந்தோஷத்துல இருக்கிறானுங்க, அப்ப முப்பாத்தா வீட்டுக்காரர் என்ன சந்தோஷத்துல இருப்பா? வா, ஒரு போய் பார்த்துட்டு வருவோம். ஏடா புஷ்பகா, ஏக்கா ஏக்கா சொல்லி காது நல்லா கேக்குது. ஏக்கா எதுக்கு இவ்ளோ சோகமா உட்கார்ந்திட்டு இருக்கற? ஏன் உனக்கு விஷயம் தெரியாதா? முப்பாத்தா ஊருக்கு போயிட்டா சோகமா உட்கார்ந்திட்டு இருக்கற. ஏக்கா அவ அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போயிருக்கா. இதுக்கு எதுக்கு நீ சோகமா இருக்கற? உனக்கு என்னடி, அவளும் நானும் நகமும் சதையும் மட்டும் இருந்தமாக்கும். இப்ப அவ வேற ஊருக்கு போயிட்டா, எனக்கு போர் அடிக்குதுல. சரிதாக்கா, கரெக்ட்டா சொன்ன. சரி சரி, குழம்பு இருந்தா கொஞ்சம் கூட வாங்கிட்டு போறக்கு வந்தேன். அதானே என் வீட்ல என்ன நடந்தாலும் உனக்கு குழம்பு மட்டும் கரெக்ட்டா வந்துரும்ல. ஏக்கா எது சொன்னாலும் எதுக்கு இப்படி கோச்சுக்கற? உனக்கு பிரச்சனை என்ன? அது ஒண்ணும் இல்லடி, கோழி குழம்பு வச்சிருக்கற முப்பாத்தாளுக்கு ரொம்ப பிடிக்குமாக்கும். ஐ, கோழி குழம்பா? கோழி குழம்பு எனக்கு தான் பிடிக்கும். உனக்கு என்னடி பிடிக்காம இருந்திருக்குது? உனக்கு எல்லாமே தான் பிடிக்கும். என்ன குழம்பு வச்சாலும் வாங்காமயே விடுற. பாவம் முப்பாத்தா, நான் கோழி குழம்பு வச்சு கொடுத்தனா அவளுக்கு ரொம்ப பிடிக்குமாக்கும். இன்னைக்கு வச்சிட்டு அவ இல்ல சாப்பிட. எனக்கு சாப்பிடவே பிடிக்கல தெரியுமா? ஏக்கா அப்படி சாப்பிடாம உட்கார்ந்திட்டு இருக்கற? இல்லடி, அவ இல்லன்னு வருத்தம்டா, அதுக்காக சாப்பிடாம இருக்க முடியுமா? சாப்பிட்டு தான் உட்கார்ந்து கவலைப்பட்டுட்டு இருக்கற. இதுக்கு பேர் கவலையா? உன்னை எல்லாம் வச்சுட்டு ரொம்ப கஷ்டம்க்கா. என்னடி சத்தமா பேசு, காது விழுல. இல்ல நீ பாசி மயக்கத்துல தான் உட்கார்ந்திருக்கறேன்னு நினைச்சேன். கடைசில வந்து தின்னு தெம்பா தான் உட்கார்ந்திருக்கற. நான் போய் சாப்பிடணும், கொஞ்சம் குழம்பு கொடுத்தா வீட்டுக்கு போணும். பாத்தியா ஐயா, என்ற பொண்டாட்டி கவலைப்படுறான்னு பார்த்தோம்னா தின்னோடு உட்காந்து கவலைப்பட்டு இருக்கா. இவளுங்களெல்லாம் வச்சு என்னையா பண்றது? மொத்தத்துல முப்பாத்தா இல்லாதங்கிறது இவளுங்களுக்கு ஒண்ணு பெருசா இழப்பில்ல. அண்ணே, என்ற ஒண்டாட்டியா அப்பளையவே குழம்பு வைக்க சொன்னேன். பசி உயிர் போகுது பாருங்க. உங்க வீட்டுல வேற கோழி குழம்பு வாங்கிட்டு வந்தா சீக்கிரமா சாப்பிடலாம்ல. நீ ஒரு ஜென்மமா வாழ்ந்து தாயா இருக்கிற. என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா. சந்தோஷமான விஷயத்த 10 பேர்கிட்ட சொல்லணும்னு ஆசைதான். ஆனா இந்த காலனியில் இருக்கிறானுங்க பாரு, எல்லாம் எனக்கு வேணா பிடிச்சவனுங்க. என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டு வந்ததுமே போய் சொல்லி கொடுத்துட்டு தான் மற்ற வேலையை பார்ப்பானுங்க. அதனால என் சந்தோஷத்தை வேற எங்கேயாவது போய் செலிப்ரேட் பண்ணலான்னு போய்கிட்டு இருக்கிறேன். ஐயோ, இந்த அண்ணன் வேற கால் பண்றாரு. என்ன சொல்றது? சரி சமாளிப்போம். யோ, உன்னோட பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டாலாமா? நிஜமாவா? அதுக்குள்ள ஆல் இண்டியா ரேடியோ மாதிரி காலனி பூரா பரவிருச்சு போலயே. அவ ஊருக்கு போறது என்ன பெரிய விஷயமா? இந்த அண்ணன் வேற. அட ஆமாங்கண்ணா, அவங்க அம்மா உடம்பு சரியில்லைன்னு ஊருக்கு போயிருக்கிறா. யோ, உன் பொண்டாட்டி ஊருக்கு போனது நினைச்சு காலனியே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறானுங்க. நீ எங்கேயா போன? என்னது, என் பொண்டாட்டி ஊருக்கு போனதுக்கு காலனியே சந்தோஷப்படுதா? அப்ப காலனியில் இருக்கிறவங்க பூரா வருத்தம் தான் இவ்வளவு நாள் பட்டுட்டு இருந்தாங்களா? பாவம்தான். என்னடா சொல்றீங்க? அடா ஆமாயா, கரகாட்டம் ஒயிலாட்டம்னு பொண்டாட்டி ஊருக்கு போனதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. 10ஆவதுக்கு பட்டாசெல்லாம் வாங்கி வெடிச்சிட்டு இருக்கிறானுங்க. யோ, ஒன்ற பொண்டாட்டி உன்னை மட்டும் தான் டார்ச்சல் பண்ணிச்சுன்னு பார்த்தோம்னா மொத்த காலனி டார்ச்சல் பண்ணிருக்குது. இப்பதாயா தெரியுது உன் பொண்டாட்டி ஊருக்கு போனது எத்தனை பேருக்கு சந்தோஷம்னு. அண்ணே அண்ணே அண்ணே, நான்லாம் சந்தோஷமா இல்லையாக்கோ, நீங்க வேற. என்னையா சொல்ற? ஐயோ, நம்ம சந்தோஷமா இருக்கிறோம்னு சொன்னோம், அவ்வளோதான். நம்ம பொண்டாட்டி வரும்போது இருந்தாலும் போட்டு கொடுப்பா, நடிச்சிருவோம். அண்ணே, அவ ஊருக்கு போறத நினைச்சு ரொம்ப கவலையா இருக்குண்ணே. வீட்டுல இருக்கவே பிடிக்கலண்ணே. அதான் எங்கேயாவது வெளியே போலான்னு வண்டி எடுத்து கிளம்பிட்டு. யோ, நிஜமாவா சொல்ற? உன் பொண்டாட்டி ஊருக்கு போனதுக்கு நீ ஃபீல் பண்றியா? இந்நேரம் உன்ற வீட்டுக்குள்ள மழை 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 மருத மழை டான்ஸ் ஆடிட்டு இருப்பேன்னு நினைச்ச, கடைசியில பார்த்த கவலைப்படுற. அண்ணா,
ஆயிரம் தான் இருந்தாலும் அவ எனக்கு பொண்டாட்டினே. அவ ஒரு மகாலட்சுமி. அவ வீட்டுக்குள்ள இல்லைன்னா நான் எப்படின்னா இருப்பேன்? என்னங்க சொல்ற? அப்படியே வேற மாதிரி பேசுற அண்ணா. அவ எனக்கு அம்மா மாதிரின்னு. அவ எனக்கு நல்ல ஃப்ரெண்டுன்னு. அவ எனக்கு ஒய்ஃபு மட்டும் இல்ல, நல்ல ஒரு காதலின்னு. அவளை விட்டுட்டு என்னால வீட்டுல இருக்க முடியலண்ணா. அடிச்சுடு அடிச்சுடு அடிச்சுடு. யோ, பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது. நீ பொய் மட்டுமாயா சொல்ற? ஏயா இப்படி? அண்ணா அண்ணா அண்ணா, இந்த விஷயத்த மட்டும் அவகிட்ட சொல்லிடாதண்ணா. யோ, நீ சந்தோஷமா இருக்கிறது இங்கே எனக்கு அப்பட்டமா தெரியுது. வண்டி எடுத்துட்டு ஜாலியா கோவா தானே போற. நீங்க வேறண்ணா, நான் எங்க கோவால போக? பக்கத்து காலனியில் இருக்கிற பாருக்கு தான் போயிட்டு இருக்கிறேன். பாருனா வாங்க, உங்களுக்கு ட்ரீட் வைக்கிற. பாருக்கு போறியா? இந்த கிளம்பிட்ட. உன் பொண்டாட்டி ஊருக்கு போனத இன்னைக்கு செலிப்ரேட் பண்றோம். ஆமாண்ணே, செலிப்ரேட் பண்றோம்.